வழக்கமா திமுக காரங்க தான் அராஜகத்தை கையில் எடுப்பாங்க. இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களே அராஜகத்தை கையில் எடுத்துட்டாங்க. எதுக்காக அந்த சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வழக்கறிஞர் ஏபி நெல்சன் இவர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பல வீடியோக்கள்ல போடுவாங்க. தமிழக வெட்டிகளுக்கு ஆதரவா நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் சாட்டை பாத்தீங்கன்னா திமுக கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டை வந்து ஒருமையில பேசினார். அந்த அந்த அவர் கேட்ட கேள்விக்கு நெல்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை நிரூபிச்சிட்டார். இதனால இந்த அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு கோபம் வந்துச்சு. அதனால் சாட்டை துருவம்பன் ஏவி விட்டு இந்த ராஜபவன் பாடி பில்டர் அடையாள அனுப்பிச்சு வீட்டுக்கு போய் தகவல் பண்ணிக்கிறார். அதாவது பேச்சுவார்த்தைக்கு போனால் பேச்சுவார்த்தையிலும் முடிஞ்சுக்கணும். ஆனால் ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. இப்படிதான் அடிதில் இறங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை. பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கான கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க. குடும்பத்தை அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு கேவலமாக திட்டு குடும்பத்தையே கேவலமாக திட்டுறது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் எவ்வளோ எடுத்து பேசுனீங்க? யாராவது இந்த மாதிரி அடுதில் இறங்கிக்காங்களா? எந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? பண்ண மாட்டாங்க. அமைதியை போவாங்க. சரி நீ என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க, நான் அமைதியை போகணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றிக்கலாம். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யாருக்குமே சூடு சோனை கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டோம்னா உடனே அடிதல் இறங்கிறது, குடும்பத்தை கேவலமாக பேசு. இதுதான் நாம் தமிழர் கட்சி. பெரிய கொள்கை, தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி பெரிய வீரப்பமாக பேசுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜட்டியோட ஓட விட்டுருக்காங்க அந்த கன்னியாகுமரி மக்கள். பாராட்டணும். இப்படி தான் பாடி பில்டர் ஒட்டமை வளர்த்துக்க மூளை வளர்ச்சி உனக்கு இல்லை. பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அருவாளோட போவாங்களா? அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய வன்மம். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காக ஸ்ரீமான் கண்டனம் தெரிவிக்கணும். இது விசாரணை பண்ணி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. விடவே கூடாது. உள்ளே இருக்கட்டும். உள்ளே வச்சு அடி அடித்தா தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக திருந்துவாங்க. அவ்வளோதான்.